ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் தர ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். முக்கியமா இது பெண்களுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி. கருப்புளுந்து வச்சு களி செய்ய போறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருப்பு உளுந்தங்களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து 1 கப், பச்சரிசி சிறிது, முந்திரி, பாதாம், வேர்க்கடலை, ஏலக்காய் தேவைக்கேற்ப, கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை 1 கப், நெய் மற்றும் நல்லெண்ணெய் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் நல்லா காயட்டும். கருப்புளுந்த வெறும் கடாயில தான் எல்லாமே வறுக்க போறோம். வறுத்து எடுத்துடலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். கருப்பு உளுந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா இது சாப்பிட வேண்டிய விஷயம். இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. எங்களுக்கு நாங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு இது சொல்லி அவங்க செஞ்சு சாப்பிடுறாங்க. அதே மாதிரி யார் பாக்குறீங்களோ அவங்களும் சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா இந்த பேக் பெயின் அது எதுவுமே வராது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அப்பதான் தெரியும் அவங்களுக்கு அந்த பேக் பெயின் எப்படி போகுதுன்றதே தெரியும். முக்கியமா உங்க வீட்டுல சின்ன பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, டீனேஜா இருக்காங்க, சாரி அந்த ஏஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. அந்த 3 days எவ்ரி மந்த் அந்த டைம்ல நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் நல்லா தெரியும். இது வறுத்து அரைச்சி செஞ்சாதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த வறுக்கும் போதே அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். அது வந்துச்சுனாலே நம்ம அரைக்கலான்றது அர்த்தமாயிடும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. முன்னாலே சொன்ன மாதிரி அந்த ஸ்மெல் மட்டும் நம்மளுக்கு வரும். அது வரும்போது நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். அடுத்து பச்சரிசி இருக்குல்ல, அதையும் அது கூடவே இந்த முந்திரி இதெல்லாம் சேர்த்து வறுத்துடலாம். இது சும்மா லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுது பாருங்க. பச்சரிசி ஏன் சேர்க்கிறோம்னா அது இந்த கருப்பு உளுந்து களி சாப்பிடும்போது ஒரு மாதிரி ட்ரையா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். அதனாலதான் கொஞ்சமா இதுல சேர்க்கிறோம். போதும், இதையும் எடுத்துடலாம். இதை சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கணும். நம்ம பாருங்க, நாங்கள் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கெட்டி கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு.
கொஞ்ச நேரம் இதே மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. கண்டிப்பா இது வந்து பெண் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உங்க வீட்டுல யார் வீட்டுல எல்லாம் பெண் பிள்ளைங்க இருக்கோ அவங்களுக்குலாம் கொடுங்க. லேடிஸும் சாப்பிடலாம். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐட்டம். இது சாப்பிட்டே ஆக வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு இது தெரியல. இது மூலமா யாரெல்லாம் பாக்குறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை பசங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு செஞ்சு கொடுங்கன்ட்டு. நல்லா கைவிடாம கிளறிட்டே இருங்க. நடுவில் கொஞ்சம் நெய் போட்டீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும். நெய்யோ இல்லாட்டி நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவருக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும். நெய் கொடுக்கறதுனால நீங்க கொடுக்கலாம். நீங்க இதுவும் அப்படியே வந்து உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து நெய் விடுவோம். இப்போ நெய் போடலாம், இல்லாட்டி கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கூடவே கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்க விட்டுட்டே இருக்கணும் எண்ணெய், இல்லாட்டி அது ஏன்னா இருக என்ன ஒன்னா அடி பிடிக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் போட்டு கொஞ்சம் ஆகுறது இருக்கும். அது இது வந்து அல்வாவோட கன்சிஸ்டன்சில தான் வரும். இது களி மாதிரி வந்துடும், அப்படியே கெட்டி ஆயிடும். உங்களுக்கே தெரியும் எந்த ஸ்டேஜ்ல நெய் போடணும் எண்ணெய் போடணும்ன்றது. இருக அப்படியே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிக்கும் போது நீங்க போட்டுட்டே இருங்க. நிறைய நம்ம நெய்யும் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் போட்டா ரொம்ப நல்லது இந்த ஃப்ளேவருக்கு. இது வந்து நாங்க கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்ன்றதுனால இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா வேணும்னா நீங்க நல்லா சாஃப்டா அரைச்சிடுங்க.
பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சைடெல்லாம் எண்ணெய் லைட்டா வர ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் வெளியில விட ஆரம்பிக்கும் போது அது முடிஞ்சிடும். எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து வருது பாருங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து முடியறதுக்கான ஆப்ஷன். அந்த எண்ணெயும் வந்து வெளியே திரிஞ்சு வருது இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல பண்றதுக்கான இது. இப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம். பாருங்க இப்படி வருது இல்லையா, இது இந்த மாதிரி வந்தா ஒரே பக்கமா நம்ம கிளற பக்கம்லாம் அது வருது இல்லையா, அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதை மாத்திடலாம், இதுல முடிஞ்சிச்சு. பாருங்க நம்மளோட சுவையான உடலுக்கு ஆரோக்கியம் தர கருப்புளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. செய்முறை: கடாயில் அடுப்பை வைத்து காய்ந்ததும் கருப்பு உளுந்தை முதலில் சேர்த்து பின்னர் அடுப்பை மீடியமாக வைத்து வாசனை வரும் வரை வறுத்தெடுக்கவும். அடுத்து அதே கடாயில் பச்சரிசி மற்றும் பாதாம், முந்திரி, ஏலக்காய், வேர்க்கடலையை லேசாக சேர்த்து வறுக்கவும். எண்ணெய் அல்லது நெய் சேர்க்க கூடாது. களி சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கத்தான் பச்சரிசி சேர்க்கிறோம். சூடு ஆறிய பின் அனைத்தையும் மிக்சியில் நன்றாக அரைத்தெடுக்கவும். அரைத்த மாவை கடாயில் சேர்த்து அதில் தண்ணீர் ஊற்றி கட்டி இல்லாமல் கரைத்த பின்பு அடுப்பை பற்ற வைக்கவும். மாவை நன்றாக கரைத்ததும் அடுப்பை ஆன் செய்து நன்றாக கிளறவும். மாவு வெந்ததும் அதில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறவும். கிளறும் போது நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி கொண்டே இருக்கவும். கலவை சற்று கெட்டியாகி அடிப்பிடிக்கும் போது நெய் சேர்க்கவும். தேவைப்பட்டால் நெய்யுடன் சிறிது எண்ணெயும் சேர்க்கலாம். மாவு வேகும் வரை இருக இருக இடையிடையே எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து கொண்டே கிளறவும். கலவை முழுவதும் வெந்து அல்வா பதம் வந்ததும் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அடுப்பை அணைத்து பாத்திரத்தை இறக்கவும். சுவையான கருப்பட்டி உளுந்தங்களி தயார்.